Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் குரிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த சம்ஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் நம்பர் 25. ஓகேவா? கொஸ்டின் என்னன்னு சொல்றேன் பாருங்க. Consider a circular road of radius 20 meters banked at an angle of 15 degree. With what speed a car has to move on the turn so that it will have a safe turn. ஸோ சர்க்குலர் பார்த்தா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு லெவல் பண்ணி ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுதான் பேங்க்டு ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டிகிரி இங்கே லெவல் பண்ணியிருக்காங்கன்னா 15 டிகிரி லெவல் பண்ணியிருக்காங்களாம். அந்த ரோடோடைய ரேடியஸ் 20 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஸ்பீடில் ஒரு கார் அதில் ட்ராவல் பண்ணால் சேஃபாக டேர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக எக்ஸாம்பிள் சம்மும் இதே மாதிரி சம்னா, பட் கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்டை வச்சு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நமக்கு பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸில் வெலாசிட்டி ஃபார்முலா ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? ரூட் ஆஃப் ஆர்ஜி tan θ. ஓகேவா? ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி tan θ. ரேடியஸ் ஆஃப் த ரோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 meters. ஜி வேல்யூ இதுதான் போடணும்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் 9.8 போட்டு செய்யலாம். 10 அப்ராக்சிமேட்டாக போடனாலும் போடலாம். ஸோ உங்கள் புக்கில் 9.8 தான் போட்டிருக்கு. ஸோ 9.8 நானும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு tan 15 டிகிரி. ஸோ இதுக்கு லாக் புக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வருதுன்னா நீங்கள் லாக் புக் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். எல்லா ஆன்சரையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ லாக் புக்கே போயிடலாம். நேச்சுரல் லகாரிதமில் டேனுக்குரிய சீரீஸ் இருக்கும். ஸோ அந்த இதில் நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்குரிய வேல்யூ 0.26. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 9.8 இன்ட்டு 6 2s are 12, 2 2s are 4, 5, பின்னாடி ஒரு 0, 2 0 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 5.2, 9.8 5.12 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 8 2s are 16, 9 2s are 18, 19, 5 8s are 40, 9 5s are 45, 45னா எவ்வளவு? 45 + 4 49, 6905. ஸோ அப்போது ரூட் ஆஃப் 5096 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். 50.96. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி இன் 7 point something. ஓகேவா? ஏன்னா 7 7s are 49, அதனால அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ 7 point. ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 50.96, 7 7s are 49, பாயிண்ட் மேலே வச்சுட்டு 96, 4 7 2s are 14. ஸோ 1 4 இது வந்து இதை விட பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ டைரெக்டாக நம்ம வந்து 1 4 1ன்னு போட்டோம் அப்படின்னா இது சின்ன நம்பர் ஆயிரும். ஸோ நம்ம போட முடியாது. ஸோ மேலே 0 போட்டு இன்னொரு 0 இறக்கியிருக்கேன். ஸோ இப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6ன்னு போட்டிங்கன்னா 6 6 are 36, 6 4s are 24, 27, 6 7 8 இது போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 70.06. உங்கள் புக்கில் அது அப்ராக்சிமேட்டாக 7.1 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ரூட் எடுக்கிறதெல்லாம் உங்கள் மேக்ஸ் ஸ்டாஃப்ட்ட கேட்டுக்கோங்க. தரலன்னா சொல்லுங்கள், அதே ஒரு நாள் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஸோ அப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கார் சேஃபாக டேர்ன் பண்ண போது எவ்வளோ லெவல், அதாவது எவ்வளோ பேங்க் ஆங்கிள் இருக்குதுன்னு கொடுத்தாச்சு, ரேடியஸ் கொடுத்தாச்சு. ஜி வேல்யூ அவங்க மென்ஷன் பண்ணல. 10 போட்டு செய்யறனாலும் செய்யலாம். ஓகேவா? 10 போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும் ஆன்சர். ஸோ ஃபார்முலா என்னது? பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா v = ரூட் ஆஃப் ஆர்ஜி tan θ. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 7.1 வந்திருக்கு. இது அப்ராக்சிமேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே நிப்பாட்டினாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ 7.1 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. இது 2 மார்க்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதாவது கம்பல்சரியில் வராது, எக்ஸஸாக சம் கொடுப்பாங்களே அதில் வர்றது. சரியா? இதில் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.